சம்பந்தமில்லாத ஒரு முன்னாள் அவையில் இல்லாத ஒரு நபரை பற்றி கருத்துக்களை சொல்லுவதை ஏற்புடையதல்ல. அடுத்ததாக ஒரு ஆங்கில பத்திரிகையிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்தி என்கின்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் அவருடைய தலைமையிலே காங்கிரஸ் கட்சியிலே ப்ரொஃபஷனலிஸ்ட் காங்கிரஸ் மற்றும் டேட்டா அனாலிசிஸ் விங் என்ற அமைப்புகள் செயல்படுவதாகவும் இதன் வாயிலாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டு அரசின் கொள்கைகளை வடிவமைப்பதிலும் திரு மாண்டேக் சிங் அலிவாலியா போன்ற தலைமையிலான ரெவின்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டி அமைப்பதிலும் ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்குவதாக அந்த பத்திரிகை செய்தி தெரிவிக்கிறது. அது உண்மையா? அப்படி ஒரு கமிட்டி இருக்கிறதா? அவருக்கு என்று தனியாக ஒரு அதிகாரத்தை இந்த அரசு தந்திருக்கிறதா? இது உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அருமை நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த அவையில் அவர் அங்கத்தினராக இல்லாதவர். இந்த அவையில் அங்கத்தினர் அல்லாதவர் அவரை பற்றி பேசுவது என்பது வழக்கத்திற்கு மீறிய ஒரு செயலாக நான் பார்க்கிறேன். ஒன்று 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 மாண்புமிகு மரபு இல்லை. அவர் பேச என்ன சொல்ல வர முழுமையா கேளுங்க, கேட்டு அப்புறம் பேசுங்க. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம். I'll come to the point. சார், மாண்புமிகு பேரவை உறுப்பினர் அவர்கள் சொன்னதற்கான நம் பாயிண்ட்டுக்கு வரேன். முழுமையா அவரை பேச விடுங்க. அவர் என்ன சொல், நீங்க பேசுனீங்க, அமைதியா இருந்தாங்க. நீங்க அவர் பேச விடுங்க, அப்புறம் பேசுங்க. அமைதியா இருங்க. மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழக அரசின் சார்பாகவோ தமிழக அரசினுடைய அங்கீகாரம் பெற்ற அமைப்புகளின் சார்பாகவோ தமிழக அரசு அமைத்திருக்கிற குழுக்களின் சார்பாகவோ தமிழக அரசு அமைத்திருக்கிற எந்த நிர்வாக அமைப்புகளிலுமோ அவர் அங்கத்தினராக இல்லாதவர். ஊடகங்கள் சமீப காலமாக ஒரு செய்தியை பல்வேறு செய்தியாக எழுதி கொண்டுத்தான் இருக்கிறது. ஆக ஒரு பத்திரிகையில் வருகிற செய்தியை வைத்துக்கொண்டு ஒரு நீண்டகால நெடிய பாரம்பரியம் கொண்ட ஒரு இயக்கத்திலே இருக்கிற முன்னாள் அமைச்சர் அவர்கள் சம்பந்தமில்லாத ஒரு முன்னாள் அவையில் இல்லாத ஒரு நபரை பற்றி கருத்துக்களை சொல்லுவதை ஏற்புடையதல்ல. அதை அனுமதிக்க முடியாது. மரபுகளை மீறிய செயல். இதை நிறுத்திக் கொள்வது நன்றி. அமைச்சர் இனி உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான், பத்திரிகை செய்திகளை அவையில் மேற்கோள் காட்டுவதாக இருந்தால் என்னுடைய முன் அனுமதி இல்லாமல் நான் அனுமதிக்க மாட்டேன். மாண்புமிகு அமைச்சர். சார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சார், நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணது. சார், நீங்களும் ஒரு சீனியர் மோஸ்ட் பீப்புள் இந்த ஹவுஸ். வெளியே செய்திகள், சோஷியல் மீடியா, அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் இங்கே ரைஸ் பண்ணுறதே மிக தவறான விஷயம் நான் நினைக்கிறேன். எங்களோட ஜிஓ என்ன சொல்லுது, கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் எதாவது வந்திருந்தா கண்டிப்பாக நீங்கள் அதை மேற்கோள் காட்டி நீங்கள் பேசலாம். எங்கள் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆல்ரெடி ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டின்னு போட்டு இந்த மாண்டேக் சிங் அலுலியா கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அதில் யார் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் எங்கள் ரெப்ரசன்டேஷன் கமிட்டி மெம்பர்ஸ். அதை இந்த ஹவரில் இந்த ஹவுஸ் வழியாக அவங்க தெரியத்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.